வளைகுடா நாடுகள் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசிக் கொண்டிருக்கிறது. இதை ஒரு போராக மட்டும் இந்தியாவிலிருந்து நம்மால் கடந்து போக முடியவில்லை. சுமார் 1 கோடி இந்தியர்கள் அங்கு வசிக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வேலை குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் இந்திய அரசாங்கம் அதிபர் டிரம்ப் கூறுவது போல 4 to 5 வாரங்கள் இந்த போர் நீடித்தால் 1 கோடி இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதே சமயம் வளைகுடா போரினால் இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனி கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக அமெரிக்காவிற்கு விமான தளம் அமைக்க இடம் கொடுத்த வளைகுடா நாடுகள் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசிக் கொண்டிருக்கிறது. இதை ஒரு போராக மட்டும் இந்தியாவிலிருந்து நம்மால் கடந்து போக முடியவில்லை. காரணம், அங்கு ரத்தம் சிந்தி உழைத்துக் கொண்டிருக்கும் 1 கோடி இந்தியர்களின் எதிர்காலம் பற்றிய கேள்வியாகவும் இந்த போர் இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த போர் குறைந்தது 4 வாரங்களாவது நீடிக்கும் என்கிறார். போர் நீடித்தால் அங்கு இருக்கக்கூடிய 1 கோடி இந்தியர்களின் எதிர்காலம் என்ன? அவர்களின் வேலைக்கு ஆபத்தா? இந்திய பொருளாதாரம் நேரடியாக எப்படி பாதிக்கப்பட போகிறது பார்க்கலாம். கடந்த 30 ஆண்டுகளில் வளைகுடா நாடுகள் அடைந்த வளர்ச்சி என்பது கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாதது. சாதாரண பாலைவனமாக இருந்த வளைகுடா நாடுகள் இன்றைக்கு வர்த்தக மையமாக மாறியிருக்கின்றன. எண்ணெய் வளத்தை மட்டும் நம்பி இருக்காமல் சுற்றுலா, தொழில்நுட்பம் மற்றும் கட்டுமான துறைகளில் பல்லாயிரம் கோடிகளை முதலீடு செய்து இன்று கொடி கட்டி பறக்கின்றனர். இந்த 30 ஆண்டு கால வளர்ச்சியில் இந்தியர்களின் உழைப்பு மிக முக்கியமானது. வளைகுடா நாடுகளின் மொத்த மக்கள் தொகையில் இந்தியர்கள் ஒரு பெரிய அங்கமாகவே இருக்கிறார்கள். வளைகுடா நாடுகளில் வசிக்கக்கூடிய சுமார் 1 கோடி இந்தியர்களின் எதிர்காலம் என்ன? போர் நீடித்தால் வளைகுடா நாடு எப்போதும் போல் வளமாக இருக்குமா? இந்த கேள்வியை நாம் கேட்கிறோம். அதற்கான பதில் என்ன? வளைகுடா நாடுகள் விஷன் 2030 என வைத்து மிகப்பெரிய கட்டுமான திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றன. ஒருவேளை அந்த கட்டுமானங்கள் நிறுத்தப்பட்டால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் உடனடியாக வேலை இழக்கும் அபாயம் இருக்கிறது. வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் சிறு தொழில் செய்யும் இந்தியர்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திப்பார்கள். ஏவுகணை தாக்குதல்கள் பொது இடங்கள் மற்றும் விமான நிலையங்களை இலக்கு வைப்பதால் அடுத்த 4 வாரங்களுக்கு அங்குள்ளவர்களின் உயிர் பாதுகாப்பே மிகப்பெரிய கவலையாக மாறியிருக்கிறது. சுமார் 1 கோடி இந்தியர்கள் அங்கு வசிக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வேலை குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் இந்திய அரசாங்கம் கவலையோடு பார்க்கிறது. அதை தாண்டி மிகப்பெரிய 3 இழப்புகளை சந்திக்கவும் இந்தியா தயாராக இருக்க வேண்டும். இந்தியாவிற்கு ஆண்டுதோறும் வளைகுடா நாடுகளிலிருந்து சுமார் 3.3 லட்சம் கோடி வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை வேலை இழப்பு ஏற்பட்டால் இந்த வருமானம் நின்றுவிடும் அல்லது குறைந்துவிடும். இது கேரளா போன்ற மாநிலங்களை மிக மோசமாக பாதிக்கும். கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை விண்ணை தொடும். இது அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையையும் உயர்த்திவிடும். அது மட்டுமல்ல, இந்தியாவின் பெரும்பகுதி காய்கறிகள், தானியங்கள், துணிகள் என அனைத்துமே வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. போர் காரணமாக இந்த வர்த்தகமும் முடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிபர் டிரம்ப் கூறுவது போல 4 to 5 வாரங்கள் இந்த போர் நீடித்தால் அமெரிக்காவிற்கு தளம் அமைக்க இடம் கொடுத்த வளைகுடா நாடுகளின் நிலை என்ன? கத்தார் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் ஈரானின் நேரடி இலக்காக இருக்கிறது. இதனால் வளைகுடா நாடுகள் இனி அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்காமல் சீனா அல்லது ரஷ்யாவுடன் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செய்ய தூண்டப்படலாம். இது அமெரிக்காவிற்கு மேலும் கோபத்தையே வரவழைக்கும். மொத்தத்தில் இனி வளைகுடா நாடுகள் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க போவதால் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி குறைக்கப்படலாம். இது மீண்டும் வேலை வாய்ப்பையே பாதிக்கும். இந்திய அரசு மிக கடினமான சூழலில் தான் இப்போது இருக்கிறது. ஒரு புறம் 1 கோடி இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதே சமயம் வளைகுடா போரினால் இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய பொருளாதார நஷ்டத்தையும் சரி செய்ய வேண்டும். போர் என்பது எப்போதுமே யாருக்கும் லாபமானது அல்ல. உங்களுடைய உறவினர்களும் வளைகுடா நாடுகளில் இருக்கலாம். அவர்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? உங்களுக்கும் அந்த கவலை இருக்கிறதா? முடிந்தால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.